பொதுவா இந்தியாவில் விளையாடுற பெரும்பாலான கேமர்ஸுக்கு இந்தியாவை பத்தி ஒரு ஜிடி கேம் வரணும் அப்படின்னு ஆசை இருந்திருக்கும். எல்லாரும் சொன்னதுதான். பட் இங்க ஒரு டெவலப்பர் டீம் பாத்தீங்க அப்படின்னா அதை சீரியஸா எடுத்துக்கிட்டு ஒரு கேம் பண்றேன்னு கேம் பண்ணி அதுவும் இந்தியன் மென்டாலிட்டி என்ன, இந்தியன் மார்க்கெட் என்ன, எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சிருக்கேன்டா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி கடைசியில அது வருமா வராதா அப்படின்ட்டு கடையை மூத்திட்டு போனாங்களா இல்லையா அப்படின்ட்டு குழப்பத்தில் இருக்கும் ஒரு கேம் தான் மாயநாகரி. யார் அவன்? எனக்கே அவனை பார்க்கணும் போல இருக்கு. மாயநாகரி பார்த்தீங்க அப்படின்னா மொபைலில் இருக்கும் ஒரு இந்தியா பேஸ் பண்ண ஜிடி கேம் மாதிரி பண்ணணும் அப்படின்னு தான் டெவலப்பர் ட்ரை பண்ணாங்க. அதை பற்றி பார்த்துருவோம். வீடியோவில் பார்த்துட்டு முன்னாடி யாரெல்லாம் ஜிடி கேம் பிடிக்குமோ அவளை மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணீங்க. உங்க ஜிடி விளையாடுற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த ஷேர் பண்ணுங்க. புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே சோல்ஜர்ஸ், போகிற அவசியம் போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ குறியீடு கந்தசாமி. இன்ட்ரோல சொன்ன மாதிரியே இது கிட்டத்தட்ட ஜிடிஏ மாதிரி கேமா இருக்கணும். அதாவது கேங்ஸ்டர்ஸை பேஸ் பண்ண ஒரு ஓப்பன் வேர்ல்ட் கேமா இருக்கணும் அப்படின்னு தான் இந்த டெவலப்பர் இந்த கேமை டெவலப் பண்ணாங்க. ஹைப்பர் நோவா இன்டராக்டிவ் அப்படின்ற ஒரு டெவலப்பர்ஸ் தான் இந்த கேமை டெவலப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன் இருந்தாங்கன்றதுக்கு ஒரு காரணத்துக்கு பின்னாடி சொல்றேன், தனியா கவனிச்சுக்கிறேன். இந்த கேம் பாத்தீங்க அப்படின்னா முழுக்க மொபைல்ல தான் இருக்கணும். iOS and Android தான் கேமை பண்ணணும், மற்றபடி வேற பிளாட்ஃபார்ம் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் பிளான் பண்ணாங்க. இது ஜிடிஏ மாதிரி ஒரு கேங்ஸ்டர் பேஸ் பண்ணி ஓப்பன் வேர்ல்ட் கேமா இருக்கணும். ஃப்ரீ ஃப்ரோம் பண்ணிக்கலாம், பெரிய சுத்திக்கலாம், இந்த கன் என்ன எடுத்துக்கலாம், என்ன வண்டினா வச்சு பிடிக்கலாம். இந்த மாதிரி கேம் தான் இது மட்டும் அந்த கேமுக்குள்ள ஒரு ஸ்டோரிஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணாங்க. இதுக்காக பாத்தீங்க அப்படின்னா இந்த கேமை iOSலயும் ஆண்ட்ராய்ட்லயும் ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் விட்டுருந்தாங்க. இந்த கேம்ல பீட்டா வெர்ஷன் அடிக்கலாம். பீட்டா வெர்ஷன் கேம் எப்படி பண்ணிருக்காங்க, எப்படி வருது அப்படின்ற மாதிரி பாத்துக்கலாம். முன்னாடி இந்த மிஷின் மட்டும் அடிக்க முடியும், ப்ரோலாக் மிஷின் தெரியுமா, அதெல்லாம் அடிக்க முடியும். இவங்க முதல்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஓப்பன் வேர்ல்ட் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. பட் ஓப்பன் வேர்ல்ட் பண்ணும்போது ஒரு 2Dல பண்ணலான்னு தான் அந்த கூட சொன்னாங்க. பட் தலைவர் மயூர் தான் பிளான் பண்ணி நல்லா டிஸ்கஸ் பண்ணி ஒரு வாரம் கிட்ட டைம் எடுத்துக்கிட்டு இல்ல நம்ம 3Dல பண்ணுவோம், YCT மாதிரி பண்ணுவோம், GTA மாதிரி பண்ணுவோம்ட்டு இவர் தான் இந்த ஐடியா கொடுத்து 3Dல பண்ணலாம் அப்படின்னு பிளான் போட்டது. என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஸோ அப்படிதான் இந்த கேம் ஒரு 3D ஓப்பன் வேர்ல்ட் கேமாக வந்துச்சு. இதோட கிராஃபிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இம்ப்ரெசிவாக தான் பண்ணியிருக்காங்க. மொபைலுக்கு என்ன பண்ண முடியுமோ அதுதான் பண்ணியிருப்பாங்க. இந்த கேமோட டெவலப்மெண்ட்டோட ஹெட்டான மயூர் விஎம்ஜி யானி இவர் பார்த்தீங்க அப்படின்னா பல விஷயம் கேம் பற்றி பேசியிருந்திருப்பாரு. இந்த கேமோட இன்டர்வியூஸில் குறிப்பாக சொன்னால் இந்த ஐஜின் இந்தியாவை போய் இன்டர்வியூ எடுத்திருப்பாங்க இவங்களை பற்றி. தலைவன் சொல்லியிருப்பான், அதாவது இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா கேமிங் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு 100 ரூபாய் ஏன் ஆகுது அப்படின்னா அந்த 100 ரூபாயில் 80 ரூபா மொபைல் கேம், பேலன்ஸ் 20 ரூபா தான் பிசி, பிளே ஸ்டேஷனு, எக்ஸ்பாக்ஸ் அப்படின்ற மாதிரி. மற்றபடி அதிகமாக மொபைல் கேமர்ஸ் தான். அதனால கேம் மொபைல் கேமருக்கு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது மட்டும் பாத்தீங்க அப்படின்னா இந்த கேம் ஃப்ரீ. இந்த கேம் நீங்க ஃப்ரீயா ஆடிக்க முடியும். கேம் ஃப்ரீயா கொடுத்து போய் நீ சோத்துக்கு என்ன பண்ணுவேன்னு கேட்டா அங்கதான் தலைவன் முக்கியமா சொல்றாரு. என்ன பண்ணலாம், இந்த கேமை நாங்க ஃப்ரீயா கொடுத்து விட்டு அதை இந்த கன்னு வாங்குறது, ஸ்கின் வாங்குறது இதுக்கு மட்டும் நான் காட்சி வாங்கிப்போம், அதாவது மைக்ரோ டிரான்சாக்ஷன் பண்ணுவோம், அது மூலியமா காசு பண்ணுவோம் அப்படின்னு தான் இவங்க பிளான் பண்ணிருப்பாங்க. அதுக்கு பேர் பிச்சை. இது பேர் தான் பிச்சையா? ஏன்னா பப்ஜி ஃப்ரீ ஃபயர்லாம் இங்கே பயங்கர ஃபேமஸ் ஆகிறதுக்கு காரணம் கேம் ஃப்ரீயாக கொடுத்தது தான். கேம் ஃப்ரீயாக கொடுத்ததுனால தான் அது இப்போ ஃபேமஸாக இருக்குது, எல்லாம் காசு கொடுத்து வாங்குறாங்க, இது பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருப்பார். ஒரு வகையில் பார்த்தா நல்ல ஐடியா தான், பட் இன்னொரு வகையில் பார்த்தா ஒரு பேட் ஐடியா. அது ஏன்றது பின்னாடி சொல்கிறேன். ஒரு கேம் பற்றி ப்ராப்பராக பார்த்துருவோம். ஹைப்பர் நோவா பார்த்தீங்க அப்படின்னா அது ஸ்டார்ட் பண்ணது 2015 அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த கேம் டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல வருஷமாக போயிட்டு இருந்துச்சு. சின்ன சின்ன கேம்ஸாக பண்ணிட்டு இருந்தோம். பட் அதெல்லாம் ஒரு குப்பை. நான் சொல்ல அவரும் சொன்னார், குப்பை மாதிரி இந்த கேம் தான் பெரிய கேம் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருந்திருப்பாரு. ஃபர்ஸ்ட் கேம் பார்த்தீங்க அப்படின்னா 2023 பிப்ரவரி 14 தான் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதை கேம் பிளவாக காட்டாம ஒரு கான்செப்ட் வைஸாக தான் காமிச்சிருந்திருப்பாங்க. அது கேம் என்ன கான்செப்ட் வருது அப்படின்ட்டு. யங்ஸ்டர் ஜிடிஏ மாதிரி தான், அதை ஜிடிஏன்னு சொல்லக்கூடாது, ஜிடிஏ தான் நிறைய பண்ணியிருக்கோம்ட்டு டெவலப்பர் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இது பார்த்தீங்க அப்படின்னா என்னதான் ஒரு இந்தியன் ஜிடிஏன்னு சொன்னாலும் இது முழுக்க உருவாக்குறது இந்தி ஜிடிஏவாக தான் பண்ணியிருக்காங்க. ஏன் காரணம் அப்படின்னா இந்த கேம் முழுக்க எதை சுற்றி நடக்குது அப்படின்னா மும்பையை சுற்றி நடக்குது. அதாவது மாயநாகரின்ற நேம் எதை குறிக்குது அப்படின்னா மும்பையை தான். நம்ம ஊரில் எப்படி மதுரைக்கு தூங்கநகரம் பேர் இருக்குல்ல, அந்த மாதிரி மாயநகரின்றது மும்பையோட பேரா. அதாவது எப்படின்னா அமெரிக்காவுக்கு எப்படி ஒரு நியூயார்க்கோ, தமிழ்நாட்டுக்கு எப்படி ஒரு சென்னையோ, அந்த மாதிரி இந்த நார்த் சைடில் மும்பை. இதையும் தாண்டி நான் ஏன் இந்த கேம் சொல்கிறேன்னா இந்த கேமோட லொக்கேஷன் மட்டும் இல்லாம இந்த கேமோட லாங்குவேஜ் தான். கேமோட சப்டைட்டில்லாம் இங்கிலீஷ் தான் இருக்குது. ஆனா அவங்க பேசுறது எல்லாமே ஹிந்தில தான் பேசுறாங்க. சோ இங்க மெயினா ஃபோக்கஸ் பண்ணது இந்தி ஆடியன்ஸ் தான். ஹிந்தில தான் பண்ணோம் பிளான் பண்ணி பண்ணது. அப்புறம் இந்தியன் கேம்னு ஃபீல் ஆகுற. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல.
ஆக்சுவலி ஐஜிஎன்ல வந்து இந்த டெவலப்பர் கேட்டுதாங்க. அவர் டெவலப்பர் சொல்றது என்ன அப்படின்னா, ஃபியூச்சர்ல வந்து இந்த கேமுக்கு நாங்க வந்து மற்ற லாங்குவேஜ் டப் பண்ணாலும் இருக்கும் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க இந்த கேம் டெவலப்பர்ஸ். இந்த கேம் கூட பார்த்தீங்கன்னா வந்து இந்தியா பேஸ் பண்ண பல விஷயங்கள் இருக்கு. முக்கியமா பான் மசாலா கடை, பானிபூரி கடை, அப்புறம் இந்தியாவில் இருக்கிற இந்த பைக்குகள், ஆட்டோக்கள். இந்தியா கேம்னாலே ஆட்டோ வந்துருது, என்னன்னே தெரியல. இதுதான் சின்சன், அதே மாதிரி தான் சின்சன் இந்தியான்னு காட்டுறானுங்க, வந்தோடனே ஆட்டோ காட்டுறானுங்க. ஆட்டோ இந்தியாவில் மட்டும் தான் ஓடுதா, ஆப்பிரிக்காலாம் ஓடலையா? ஆட்டோ இந்தியாவில் தான் இது பண்ண மாதிரியே பட்டியலடா. இதெல்லாம் நியாயமாடா இது? பாஸ், இந்தியாவில் தான் அதிகமா ஆட்டோ மேனுஃபேக்சர் பண்றாங்க தெரியுமா? தெரியல, தலைவன் ஜெமினி கேட்டு பாருங்க. ஜெமினியா? அவர் இல்ல, இவரே. டேய் ஜெமினி நம்பாதடா, அவங்ககிட்ட பிரசிடென்ட் யாருன்னு கேட்டா தப்பா சொல்லுவான் அவன். ஒரு போட்டோ ஜெனரேட் பண்ண சொன்னாலே தப்பா ஜெனரேட் பண்ணி அடி வாங்க அவன். ஓப்பனா சொல்லுவா, நீ ஒருத்தே கிடையாதுடா, வேஸ்ட் இவன், ஜீரோ. ஓகே ப்ரோ, பேசுறாங்களே இந்த கேம் எப்போ வரும் கேட்டீங்கன்னா, அங்கதான் ஒரு ட்விஸ்ட். அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டேட் பாண்டியோட ட்விஸ்ட். என்னன்னா இந்த கேம் வந்து அவ்வளவுதான், இழுத்து முட்டை ஐயே. என்னடா டிக்கெட் வாங்கிட்டானா? அவருக்கு முன்னாடி நான் டிக்கெட் வாங்கி போலான்னு நினைச்சேன். இந்த கேம் பார்த்தீங்கன்னா பல மாசமா பல வருஷமா வந்து டெவலப்மெண்ட்லேயே இருந்துச்சு. இந்த கேம் இப்போ வரும் அப்போ வரும்ட்டு ஏகப்பட்ட கேமர்ஸ் ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்க. குறிப்பா வடக்குல ஏகப்பட்ட யூடியூபர்ஸ், இன்ஃபுளுசர்ஸ்லாம் வந்து இந்த கேம் வந்து இந்த வந்துச்சு பாருங்க, ப்ரீ பர்ச்சேஸ் வந்துருச்சு பாருங்க, இப்படி ஃபுல்லா விளையாடுறது பாருங்க அப்படின்ட்டு அதை இப்படி வச்சு தமிழ் போட்டுலாம் வந்து காசு சம்பாதிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன பிரச்சனை பண்ணா, இந்த டெவலப்பர்ஸ் வந்து இந்த கேம் வராது, இந்த கேம் என்னால முடிக்க முடியலன்ட்டு அவங்களே வந்து கையை தூக்கி கேம் வந்து க்ளோஸ் பண்றேன்னு சொல்லியிருப்பாங்க. அடச்சி படுத்தே விட்டான் ஐயா. இதோட காரணம் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா, இந்த கேம் முடிக்கிறதுக்கான ஒரு தேவையான பட்ஜெட் எங்ககிட்ட இல்ல, இதுக்கு மேல கேம் கொண்டு போகிற காசு இல்ல, நாங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ணலாம்னு பார்த்தோம், பட் யாருமே வந்து செட் ஆகல, இதனால இந்த கேம் நாங்க அப்படியே முடிக்கிறோம் அப்படின்ட்டு தலைவன் வந்து இன்ஸ்டாகிராம்லயோ யூடியூப்லயோ ட்விட்டர்லயோ போடல, தலைவன் லிங்க்டின்ல போட்டு வச்சிருக்கியா இந்த கேம் இதை மூடி விட பண்றோம் அப்படின்ட்டு. சிலர்த்து போய் சில்லறையெல்லாம் விட்டுருந்தேன். ஆல்ரெடி சிறுக்குதாவது விட்டுக்க போயிருக்கலாமா, தலைவன் என்ன பண்றது விட்டு அப்படியே மழை அப்படி விட்டு கிளம்பிட்டாரு போகுது. ஆக்சுவலி இன்வெஸ்ட் கிடைக்காத மெயின் காரணம் இது வந்து ஒரு மொபைல் கேம் அப்படின்றதுனால. இன்னொன்று இது ஒரு இந்தியன் கேம் அப்படின்றதும் ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா இந்தியாவில் கேம்ஸுக்குன்றது பெரிய மார்க்கெட் இல்லை, அதுக்கும் மேலே இது வந்து பிசி கேம் இல்லை, இது வந்து ஒரு மொபைல் கேம் அப்படின்றதுனால பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸே வந்து இதில் காசு போட பயப்படுறாங்க, தயங்குறாங்க, யாருமே இந்த பக்கம் உள்ள வரல. காரணம் இவங்க கொடுத்த அந்த பிஸ்னஸ் மாடல் தான். கேம் வந்து காசு கொடுக்க போகிறோம், இவ்வளோ ரூபாய் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட மேபி யாரும் இன்வெஸ்ட் வந்துருக்கலாம். என்ன பண்ணாங்க, கேம் நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்க போடும் போது தான் ஏகப்பட்ட இன்வெஸ்ட் தயங்கிறதுக்கு மெயின் காரணமே. பப்ஜி ஃப்ரீ ஃபைட்டான மெயின் காரணம் என்ன அப்படின்னா, பப்ஜி ஃப்ரீ ஃபயர்ன்றது அவன் ஆரம்பத்தில் ஃப்ரீயா கொடுத்ததான் கரெக்ட் தான், பட் அது வந்து மல்டி பிளேயர் கேம். மல்டி பிளேயர் ஆடும்பொழுது அடுத்தவங்கிட்ட சீன் பண்ணணும், அவங்ககிட்ட கெத்து காட்டணும் அப்படின்ட்டு சின்ன பசங்களும் கொஞ்சம் விடலைப்படலும் தான் வந்து கையில காசு இருக்கிற தைரியத்திலையும் அப்பா கிட்ட ஜிபி இருக்குது அப்படின்ற தைரியத்துல வேலை பார்க்கறது. மற்றபடி இதை வேலைக்கு போறவங்க, இந்த பெரிய பெரிய கேமர்ஸ் அவங்களாம் வளராங்கன்னா அதெல்லாம் கிடையாது. இப்பயே பப்ஜி ஃப்ரீ ஃபயருக்கு அவ்வளோ மார்க்கெட் இல்லை. இந்த குவாரண்டைன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏகப்பட்ட பேர் வந்து இவ்வளோ ஓட்டானுங்க, எல்லாம் குவாரண்டைன்ல தான் இது அவனோட கேம் ஆட ஆரம்பிச்சது, எல்லாம் ஃபேமஸ் ஆனது அப்போதான். அதை நம்பி ஏகப்பட்ட டெவலப்பர்ஸ் ஏகப்பட்ட பேலல் கேம் பண்ணானுங்க, இத்தனை பேரும் காணாம போயிட்டானுங்க. அப்பெக்ஸ் ஏஜென்ட், கான்கிரட், ஈயோட ஆந்தம், இதுக்கும் மேல பாக்கியும் ஒரு கேம் விட்டு கடைசியில் பஜ்ஜி கடை கூட லாக்கிலாம் போச்சு. அந்த மாதிரி கேம்கள்லாம் தேவையில்லாத கண்டென்ட். மொபைல் கேமர்ஸ் நம்பி இங்கே ஆரம்பிச்சது இப்போ பண்ண மிகப்பெரிய மிஸ்டேக். இன்னொரு மிஸ்டேக் என்ன பண்ணா, இந்த மிஸ்டேக் பெரும்பாலான கேம் டெவலப்பர்ஸ் பண்றாங்க. என்ன அப்படின்னா, எடுத்த உடனே ஜிடிஏ கேம் பண்ணணும், ஜிடிஏ மாதிரி கேம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது தான் மிகப்பெரிய மிஸ்டேக். முதல்ல நீங்க ஒரு கேம் பண்ணுங்க, ஜிடிஏ கேம் பண்ணணும்னு ஆசைப்படாதீங்க, இதுதான் பெரிய பிரச்சனையே. என்ன பண்ணா, ஜிடிஏ கேம் பண்ணணுன்றது ஒரு ஆசையா இருக்கலாம், ஒரு ஃபேன்ஸா இருக்கலாம், பட் எடுத்த உடனே ஜிடிஏ பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, ஜிடிஏ ஓப்பன் வேர்ல்ட் கேம். ஓப்பன் வேர்ல்ட் கேம் பண்றது சாதாரண விஷயம் இல்ல. ஜிடிஏ மாதிரி பண்ணணும்னு நினைக்காத டைம்ல நீங்க ஒரு லீனியர் கேம் பண்ணிட்டு போயிடலாம். ஈவில் வித்தின் மாதிரியோ, ரெசிடென்ட் ஈவில், பிரின்ஸ் ஆஃப் பெர்ஷியா, மேக்ஸ் பெயின், காட் ஆஃப் வார், இந்த மாதிரி ஒரு லீனியர் கேம் பண்ணி அதை ஹிட் கொடுக்க முடியுமா, உன்னால முடிஞ்சத சொல்ல முடியும் அப்படின்றத டைப் பண்ணி அதுல ஹிட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அடுத்து நம்ம வந்து இன்னொரு பெரிய கேம் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறது தான் என்ன பொறுத்த கரெக்ட். ஏன்னா எடுத்தோடனே பெருசா காலை வச்சுட்டு அப்புறம் முடிக்கவும் முடியாம அது இது பண்ண முடியாம போறதா மிக தப்பான விஷயம். சம்டைம்ஸ் லீனியர் கேமா பண்ணும்பொழுது அதை வந்து பாதிலே ஓகே அது கேம் தான் போ அது முடிச்சுட்டு கவனம் வெளியே வந்துட முடியும். ஏன்னா இங்க டெவலப் ஆகிற பெரும்பாலான கேம்கள் முடிக்காம தான் காணாம போகுது. பாடுகிறீங்க தியேட்டர்ல விட்டாதான் அது பலனே தெரியும். படத்தை எடுத்துட்டு நீங்க பெட்டியில போட்டு வச்சீங்கன்னா அதுல ஃபுட்டேஜ் தான். அந்த மாதிரி தான் கேம்ஸுமே. நிறைய பேரோட ஃபர்ஸ்ட் ஒரு அம்மாச்சி தாட் என்ன இருக்கும் அப்படின்னா, முதல்ல எடுத்த உடனே ஒரு அன்ரியல், யூனிட்டி, ட்விட்டர்ல பார்த்துட்டு நம்மளும் ஜிடிஏ மாதிரி கேம் பண்ணோம் அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க. நானே பண்ணிருக்கேன் வச்சுங்களேன். இந்த பட்டன் கேம் பண்ண ஆசை, அந்த கேம் நான் முதல்ல ஆரம்பிக்கும் தான் பண்ணேன். அப்பதான் புரிஞ்சு ரியாலிட்டி புரிஞ்சது ஓகே அப்படின்ட்டு. நீங்க முதல்ல நீங்க ஃபர்ஸ்ட் இண்டியில் ஆரம்பிக்கிறீங்கன்னா இண்டிகேன் டெவலப்பர் தான். இதுக்கு முன்னாடி இண்டி கேம்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, எதெல்லாம் ஹிட் ஆயிருக்கு அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் ட்ரை பண்ண முடியுமே தவிர்த்து ஒரு 100 பேர் 200 பேர் ஒர்க் பண்ண ஒரு பெரிய கேம் டெவலப்மெண்ட், பல கோடி காசு போட்ட ஒரு கேம் அந்த மாதிரி ட்ரை பண்ணீங்க
அப்படின்னா உங்களால அதை முடிக்கவே முடியாதுன்றதான் பெரிய பிரச்சனையே. சரி, மாயநகரில் பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இங்க எடுத்த உடனே வந்து முதல்ல மொபைல் ட்ரை பண்ணாங்க. பிளஸ் இருக்கு மைனஸும் இருக்கு. மைனஸ் பாத்தீங்க அப்படின்னா இவங்க சொந்த காசு போடாம இன்வெஸ்டர்ஸ் மூலமா போட ட்ரை பண்ணி இன்வெஸ்ட் கிடைக்காம போனதான் பெரிய பிரச்சனை. அதனால இது மூட்டு போனது. இன்னைக்கு இப்ப நீங்க கூகுள்ல ஒண்ணுமே நீங்களே போங்க, கூகுள்ல மாயநகரி அடிங்க, எடுத்த உடனே சஜஷன்ல மாயநகரி ஏபிகே டவுன்லோட் அப்படின்னு தான் காட்டும். ஏன்னா மொபைல் ஆடியன்ஸ் பெரும்பாலும் மாட் போட்டு எஸ்கேப் ஆயிடலாமா ஈஸியா ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணலாமா தான் பாக்குறாங்க. எல்லாரையும் சொல்ல ஓரளவுக்கு பெரும்பாலும் அப்படிதான் இருக்காங்க. வடக்குலயே அப்படிதான் இருக்காங்க. இந்த வீடியோ நீங்களே வந்து ஒரு கேம் வருது அப்படின்னா இந்த கேம் கிராக் கிடைக்குமா அக்கா கலை கிடைக்குமா தான் பெரும்பாலும் பார்ப்பாங்க. இன்னும் ஆடியன்ஸ் அப்படிதான் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது எப்படி வந்து கேம் டெவலப் பண்ணி இல்ல காசு சம்பாதிச்சு பெருசா இது ஆக முடியும் அப்படின்றதான் இங்க பெரிய பிரச்சனையா இருக்கு. நானும் கேம் டெவலப் பண்றேன் அப்படின்னா அந்த கேம் ஓடினாலும் பிரச்சனை இல்ல புரிய நினைக்கிறேன். நானும் சில கேம் அட்டன் பண்ணி தான் இருக்கேன். நான் அனௌன்ஸ் பண்ண விரும்பல. இப்போதைக்கு ஒரு 50% 80% முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் அனௌன்ஸ் பண்றேன் அப்படின்னா ஒரு கேம்னால எனக்கு எந்த ஒரு ப்ராஃபிட்டும் பெருசா லாஸ் இல்ல அப்படின்னா மட்டும் தான் ட்ரை பண்ற மாதிரி இருக்கே தவிர்த்து இதை பண்றோம் பல கூட அல்றோம். இந்த காலேஜ் அப்படியே தெரியுமா மச்சான், காலேஜ் முடிக்கிறோம், காலேஜ் முடிச்சு 1 லட்சம் சம்பாதிக்கிறோம், லைவ் செட்டில் ஆகும்டா, எங்கேயும் காரு எங்கேயும் ஃபேக்டரி எங்கேயும் டிரைவர் நல்ல தம்பி அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா இங்க ஜெயிக்க முடியாதான் இங்க இருக்கு. இப்போத்தி கிரவுண்ட்ல ஏட்டி தான் இருக்கு. தனி போறதை பத்தி சரி ஓகே ப்ரோ. இங்க வந்து கேம் மூட்டைங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க கேட்டீங்க அப்படின்னா நம்ம தலைவன் மையூர் இருக்காரு தெரியுமா, அவர் தான் லிங்க்டின்ல போட்டாரு நான் இந்த மாதிரி இது பண்றேன் அப்படின்ட்டு. தலைவன் கம்பெனி இழுத்து மூட்டு கிராஃப்ட் அண்ட் இந்தியாவில் போயிட்டு கிரியேட்டிவ் டைரக்டர் வேலைக்கு சென்டரு தலை அங்கவே வேலை செஞ்சதுனால இதுக்கான இதை இழுத்து மூட்டு கிளம்பிட்டாரு. என்ன பண்ண முடியுமா பட் சில பேர் வழக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்ல மாயநகரி இழுத்து மூடல, இது வந்து அண்டர் டெவலப்மெண்ட் இருக்காங்க, எல்லாரும் கேட்கறீங்க நச்சரிக்கிறதுனால இழுத்து மூட்டுன்னு போய் சொல்லிவிட்டு இன்னும் அவங்க வந்து உட்காந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டுலாம் வந்து ஏகப்பட்ட வடக்கு கிட்ட வீடியோ போட்டிருக்காங்க. இன்னும் கூட ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? இது எடுத்த மாதிரி இருக்குது. தெரிஞ்ச ஒருத்தர் ஓகேவா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஜெயிலில். இப்போ வந்து ஒரு ஃபேன் சொல்லிட்டு இருந்தாங்க என்னன்னா வந்து இல்ல இது எங்க அண்ணன் இல்ல, எங்க அண்ணன் வந்து வேற ஒருத்தரை மாட்ட வச்சுட்டு அவர் வேற விளையாட்டு தப்பிச்சிட்டாரு அப்படின்ட்டு ஒரு காலத்துல வீப் சுத்திக்கிட்டு இருந்தாங்க அவங்க ஃபேன்ஸ்லாம். அந்த மாதிரி இருக்குது இதெல்லாம் பார்க்கும் பொழுது. ஒரு வேலை இருக்குமோ இப்போத்தி ஹேக்கர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேம் நாங்கள் இழுத்து மூட்டோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. இந்த கேம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ வரைக்குமே பிளே ஸ்டோர்லாம் இருக்கு. இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 1.5 மில்லியன் ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் வந்திருக்கு எங்களுக்கு. அப்படி வந்துமே எங்களால் கேம் முடிக்க முடியல, ஐம் சாரி அப்படின்ற மாதிரி தான் அவர் வந்து போஸ்ட் போட்டிருப்பாரு. இது ஃப்ரீன்றவங்க இவ்வளவு வந்திருக்கு, காசு தான் எவ்வளவு வந்திருக்கும் அப்படின்றது டவுட்டு தான். ஒரு பிக்கிங் காணா. ஸோ இப்போதைக்கு மாயநகரியோட ஸ்டேட்டஸ் இதுதான். மேபி திரும்பி அங்கே வந்து ஒரு கேம் ரிலீஸ் பண்ணலாம், பண்ணாமையும் போகலாம். ப்ராஜெக்ட்லாம் எங்கிட்ட தான் இருக்கு, நான் வச்சிருக்கேன், கேம் ரிலீஸ் பண்றேன் அப்படின்னு ஆரம்பிக்கலாம். இன்வெஸ்டர் வந்துட்டாங்க, நான் கிராஃப்ட் ஆனது பேப்பர் போட்டு வந்துட்டேன் அப்படியும் போகலாம். பட் இப்போதைக்கு இன்னைக்கு கரண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேம் மூட்டாங்க அப்படின்றதான் சொல்லப்பட்டிருக்கு. கொசுக்கடி இல்லாம நிம்மதியா தூங்குங்க அத்திம்பே செத்து போல தூங்கிட்டு இருக்கார். ஓகே சார், இந்த பட்சம் லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அப்புறம் சேனலுக்கு புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் சோல்ஜர்ஸ். முடிஞ்சா வந்து சேனலுக்கு ஏதாவது போட்டு விடுங்க, சூப்பர் தேங்க்ஸாக போட்டு விடுங்க பார்ப்போம். ஓகே இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமாக சந்திக்கிறேன். போடுறேன், பாய்.